டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 48 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. 24 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்த எண்ணிக்கை தற்போது குறைந்திருக்கு. 22ஆக ஆம் ஆத்மியுடைய முன்னிலை தொகுதிகள் எண்ணிக்கை குறைந்திருக்கு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 43,488 வாக்குகளை திமுக வேட்பாளர் திரு சந்திரகுமார் பெற்றிருக்கிறார். 9,152 வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திருமிகு சீதாலட்சுமி பெற்றிருக்காங்க. இது குறித்து பேசிட்டு இருக்கோம். பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு ஆசீர்வாதம், பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் ஆகியோரும் இந்த அமர்வில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் விருந்தினர்களுக்கு. திரு ஆசீர்வாதம், பாஜகவுடைய முகமாக டெல்லி முதல்வராக யார் இருக்க போகிறார் அப்படிங்கிறத அடுத்த சுவாரஸ்யமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க விருப்பப்பட்டா அது குறித்தும் பகிர்ந்துக்கலாம், இல்ல உங்களுக்கே வாய்ப்பு இருந்தா கூட நீங்க சொல்லலாம். மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருக்கீங்க டெல்லியில. இது இந்த கொண்டாட்டம் மிகப்பெரிய கொண்டாட்டம். 1994 இருந்து 99 வரை 5 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பாஜகவுடைய ஆட்சி டெல்லியில் வர இருக்கிறது. இதுக்காக எங்களுடைய தொண்டர்கள் கடும் உழைப்பு, திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வளர்ச்சி திட்டத்துக்கு மக்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரம், ஊழலை ஒழித்து கட்டுவோம் அப்படின்றது நாங்களுக்கு குரல் எழுப்பி கொண்டு வருகிறோம். அதற்கு மக்கள் கொடுத்த அத்தாட்சி. நீங்க கேட்ட கேள்வி யாரு முதலமைச்சராக வருவார் அப்படின்னு, எங்க பார்ட்டியுடைய சிஸ்டம் எப்படின்னா பார்லிமெண்டரி போர்டு கூடி அதுக்குரிய முடிவு எடுக்கும். எங்களை கட்சியை பொறுத்தவரை ஒரு கடைகோடி தொண்டனுக்கு கூட முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது வேற எந்த ஒரு கட்சியிலும் கிடையாது. கட்சிகள் குடும்பத்தை சார்ந்து உள்ள கட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம். அது ராஜஸ்தான்லயும் ப்ரூவ் பண்ணியிருக்கோம், மத்திய பிரதேசத்துல பண்ணியிருக்கோம், சத்தீஸ்கர்ல அது மாதிரி பேசப்படாத பெயர்கள் முதலமைச்சராக அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆக அந்த பார்லிமெண்டரி போர்டு மிக விரைவில் கூடும். அதற்குரிய முடிவை எடுத்து அதுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நாங்கள் பயணப்படுவோம். தேர்தல் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஜனநாயகத்துல மக்கள் தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. அது விமர்சனங்களோடு அதை ஏற்றுக்கொள்ளலாம். அதை கடந்து நமக்கு வேறு எந்த வழியும் இல்லை. ஆனால் இங்கே பத்திரிகையாளர்கள் பேசும்போதோ ஆம் ஆத்மி கட்சி தரப்புல இருந்தோ பேசும்போதோ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை ஆளுநர் மூலமாக முற்றிலுமாக முடக்கி நிதி சுதந்திரம் இல்லாமல், நிர்வாக சுதந்திரம் இல்லாமல் செயல்படுத்துகிறாங்க மத்திய அரசு தரப்புல இருந்து அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, மதுபான கொள்கை தொடர்பான இந்த விவகாரத்தில் ஒரு பெர்செப்ஷனாக உருவாக்குறது. கெஜ்ரிவால் ஊழல் செஞ்சிருக்கிறாரு, அந்த கட்சி ஊழல் கட்சிங்கிற ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கி அந்த கேமில் பாஜக ஜெயிச்சிருச்சுன்னு விமர்சனம் வச்சாங்க நீங்க வருவதற்கு முன்பாக. அப்படி ஏதாவது நடந்திருக்காங்க? இல்ல, அதாவது இந்த டெல்லியை பொறுத்தவரை டெல்லி ஸ்டேட்ஹுட் பில், அதாவது டெல்லிக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கக்கூடிய அந்த மசோதாவை தயார் பண்ணக்கூடிய பொறுப்பில் இருந்த ஒரு அதிகாரி என்ற முறையில நான் இதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் நான் அப்ப மத்திய உள்துறை அமைச்சகத்துல அதிகாரியாக இருந்தேன். 3 சப்ஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருந்துச்சு. இது காங்கிரஸ் பீரியட்ல உருவாக்கப்பட்ட மசோதா, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதாவது நிர்வாகம், சர்வீசஸ், அப்புறம் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு, அதுக்கப்புறம் நிலம், அதாவது இங்க உள்ள டெல்லியில உள்ள ஒவ்வொரு இன்ச்சு நிலமும். இந்த 3மே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டிலும், மீதி உள்ள துறைகள் அனைத்துமே மாநில அரசுடைய கட்டுப்பாட்டிலும் கொடுக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக இந்த டெல்லியோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இது ஒரு செமி ஸ்டேட் செமி யூனியன் டெரிட்டரி அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதன் காரணமாக துணைநிலை ஆளுநருக்கு அந்த சட்டமே அதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது காங்கிரஸ் சமயத்துல உருவாக்கப்பட்டது. இதை எதிர்த்து இவங்க சுப்ரீம் கோர்ட் வரை போனாங்க. பட் சுப்ரீம் கோர்ட்ல அவங்களால எதுவும் பண்ண முடியல. அதன் காரணமாக இன்னைக்கு சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படிதான் இங்க செயல்படுத்த முடியும். இதுல துணைநிலை ஆளுநர் வேணும்னே இவங்களை எதிர்த்து அவங்களோட திட்டங்களை முடக்குகிறார் அப்படின்றதெல்லாம் ஒரு விதண்டாவாதம். இவங்க அரசியல் பண்றதுக்காக அவங்க பேசிட்டு இருக்காங்க. இத இடைவேளைக்கு பிறகும் மீண்டும் உங்ககிட்ட தான் வரப்போறேன். திரு ரகு விருந்தினர் அவர் விடைபெறுகிறார். அவரை நீங்க வருவதற்கு முன்பாக ஒரு செய்தியை சொன்னார். அது குறித்தும் நீங்க சேர்த்தே பதில் சொல்லலாம். ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா கட்சியாக ஆம் ஆத்மியை பாஜக பார்க்குது. டெல்லியில ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க, பஞ்சாப்ல இருக்காங்க, குஜராத்தில் அங்க குறிப்பிடத்தகுந்த வாக்கு சதவீதத்தை பெற தொடங்கி இருக்கிறாங்க, கோவால கால் பதிக்க தொடங்குறாங்க.
இது தங்களுக்கு ஆபத்துன்னு பாஜக உணர்கிறது. அதனாலதான் ஆம் ஆத்மியை செல்வாக்கு இழக்க செய்யும் முனைப்போடு இந்த முறை தேர்தலில் வேலை செஞ்சாங்கன்னு நீங்க ஏற்கனவே சொல்லணும்னு நினைச்ச பதிலோடு இதையும் சேர்த்துக் கொள்ளலாம். ஏன்னா அவர் இருக்கார் அரங்கத்துல. ஓகே, ஆக்சுவலி வந்து எங்களை பொறுத்தவரை இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவா, ஹார்ட் இந்துத்துவா அது மாதிரி கிடையாது. எங்களை பொறுத்தவரை வளர்ச்சி 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 வளர்ச்சி, இது மட்டும்தான் எங்களுடைய தாரக மந்திரம். 2047 வந்து பாரதம் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பாரதமாக சுதந்திரம் பெற்று 100 வருடங்களை நாம் அடையும் பொழுது அப்படி அமைய வேண்டும் என்பதுதான் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த பயணமாக இருக்கிறது. அதே பயணத்தில் வந்து டெல்லியும் நாடு வளரும் பொழுது டெல்லியும் வளர வேண்டும். அந்த வளர்ச்சியை வந்து விக்சித் பாரத் விக்சித் டெல்லி அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை தான் இந்த தேர்தலில் நாங்கள் கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தோம். மொத்தம் ஆம் ஆத்மி கட்சி அப்படின்பது வந்து ஒரு நீர்க்குமிழி போல் தான் நாங்கள் பார்க்கிறோம். வந்தது, 2 தேர்தலை பார்த்தது, ஆட்சியை பிடித்தது. அதற்கு பிறகு அவர்களால் எங்கேயுமே வந்து சோபிக்க முடியவில்லை, பஞ்சாபை தவிர. பஞ்சாபுக்கு வந்து பிறகு நாம் பேச வேண்டிய அதாவது குஜராத்தில் அவர்களுக்கு 4 சீட்டு கிடைத்தது. அதே மாதிரி வந்து குஜராத்துக்கு பிறகு வந்து கோவால அவங்களுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் வந்துச்சு. ஆனா அந்த கோவால வந்து அவங்க செலவு பண்ண பணமே வந்து டெல்லியில மதுபான ஊழல்ல வந்து அவங்க சம்பாதிச்ச அந்த ஊழல் செய்து சம்பாதிச்ச பணத்தை தான் அங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் அந்த இதுல வந்து குற்றச்சாட்டு அந்த எஃப்ஐஆர் இந்தியாவுல ஒரு ரீஜனல் பார்ட்டி பாஜக காங்கிரஸ் மாதிரி இடதுசாரிகள் மாதிரி ஒரு தேசிய அளவிலான கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி டெல்லி தலைநகரத்துல கட்டமைப்பை தொடங்கி அங்க ஜெயிச்சு அப்படியே படிப்படியா பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயும் கால் பதிக்கிறதுங்கிறது இந்திய தேர்தல் வரலாற்றுல, அரசியல் வரலாற்றுல ரொம்ப முக்கிய தகுந்த இடம் தானே, குறிப்பிடத்தகுந்த இடம் தானே அது. அது மாதிரி அது ஆக்சுவலி நீங்க வந்து அவங்க ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொண்டு வருவாங்களா அப்படின்றது வந்து இப்ப ஒருவேளை வந்து 3வது முறையாக டெல்லியில வந்து அவங்க வெற்றி பெற்றிருந்தால் கூட நீங்க சொல்ற இந்த வாதத்தை வந்து நம்ம ஒத்துக்கலாம். ஆனா அது மாதிரி கிடையாது. அவங்களுடைய லிமிட், அவங்களுடைய ரீச் போய் மேக்சிமம் போய் இப்ப வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் பத்தி நம்ம பேசும்பொழுது ஒரு ப்ராடக்டோட ரீச் போயிட்டு அதனுடைய டிக்ளைன் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து அது மாதிரி ஆயிடுச்சு. இப்ப அடுத்தக்கூடிய தேர்தல் பஞ்சாப்ல வந்து நாங்க ஏற்கனவே அங்க கடினமாக உழைத்து வருகிறோம். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பஞ்சாப்ல இருந்து வந்து ஆம் ஆத்மி கட்சி வாஷ் அவுட் ஆயிடும். இது வந்து நிசப்தமான அதுதான் மகாராஷ்டிரால சிவசேனா மாதிரி ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவ பாலிசியை பின்பற்றக்கூடிய ஆம் ஆத்மி தங்கள் எதிர்காலத்துக்கு ஆபத்து அப்படின்னு பாஜக கருதுவதாக சொன்னார் இல்லையா? நீங்க சொல்லுங்க, அவர் இடைவேளைக்கு பிறகு அவர் விடைபெறணும், அப்படி ஏதாவது பெர்செப்ஷன் இருக்கா பாஜகவுக்கு பலவீனப்படுத்தணும் ஆம் ஆத்மின்னு? இல்ல, நான் ஏற்கனவே தெளிவா இதுக்கு சொல்லிட்டேன். எங்களுக்கு ஹார்ட் இந்துத்துவா, சாஃப்ட் ஒரே ஒரு குறுக்கீடு